நமக்கே ஷாக் தர மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ வந்து மகாநதி சீரியலில் நடந்துகிட்டு இருக்கு. எப்படி திடீர்னு வந்து ஒருத்தவங்க வந்தோடனே வந்து அவருடைய குடும்பம், சந்தானத்தோட குடும்பம்னு சொல்லும் பொழுது எப்படி இந்த குடும்பமே வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. உடனடியாக அவங்க அப்பாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் மேலே நான் எவ்வளோ லவ் வச்சிருந்தேன், இவ்வளோ கேவலமாக இருக்காருன்னு இந்த பக்கம் காவேரி பேச, கங்கா பேசன்னு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கேன்னு பார்த்தா, நம்ம வந்து இது போலி குடும்பமாக தான் இருக்கும்னு பார்த்தா, இல்லைங்க அது நிஜ குடும்பம் தான். சந்தானத்தோட கேரக்டரை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணி தான் அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து என்ன காமிக்கிறாங்கன்னா, குமரன் என்ன சொல்கிறாருன்னா, நிஜமாவே வந்து எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்ட்டார். ஸோ குமரனோட வாய்ஸ்லாம் வருது திடீர்னு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும், இதான் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா வந்து அவங்க வந்து பழனிக்கிட்ட அவங்க சொந்தக்காரங்களாக இருந்தாங்க. நாங்கள் போய் வந்து அவங்களுக்கு வந்து தேவையான பொருளாக வாங்கி அனுப்பிவிடுவேன் மாமாட்டிருந்து. மாமா இந்த விஷயத்தை என்கிட்ட வந்து சொன்னார் ஊருக்கு வந்தபோது. அதை யார்கிட்டையும் சொல்ல வேணானாரு. அதனால தான் நான் சொல்லாமல் இருந்தேன். இத்தனை நாள் வரைக்கும் அந்த ரகசியத்தை காப்பாற்றிக்கிட்டு இருந்தேன். அவங்க வரமாட்டாங்கன்னு நினச்சேன், அவங்க வந்துட்டாங்கன்னு வாய்ஸ் நோட் அனுப்புகிறார். இதை கேட்டு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுறாங்க இந்த பக்கம் இவங்களும். கங்கா வந்து இவரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்காரு, இவரெல்லாம் ஒரு மனுஷனான்னு இவரை திட்ட ஆரம்பிக்க, இதுக்கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதே விஷயத்த நிவின் விஜய்கிட்டையும் சொல்லிடுறாரு. ஐயோ அந்த மனுஷன் மேலே எவ்வளோ நம்ம ஒரு மரியாதை வச்சிருந்தேன், மொத்தமாக காலி ஆகிடுச்சு அந்த சந்தானத்து மேலே. நம்ம மாமனார் மோசம் அப்படின்னு பேசுறது மட்டும் இல்லாமல் இந்த குமரனையும் திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் திட்டி முடிச்சு கோவப்பட்டு இருக்கிற டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி திருப்பி வராங்க. வந்து அவங்க வந்து நாங்கள் இங்கே தான் தங்குவோம், எங்களுக்கு ஹோட்டல்லாம் தங்கக்கூடாது, நாங்கள் எங்கேயாவது தங்கும்பொழுது நீங்கள் வீட்டை கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் என்ன செய்வோம், எங்களுக்கு உரிமையானது தான் இதுவும் அப்படின்னு அவங்க நிற்கிறாங்க. கடைசியில் இப்போ இவங்கள நல்லவங்களாக காமிச்சு கடைசியில் சாரதா ஃபேமிலி அண்ட் மகாநதி ஃபேமிலியை ஒரு ஈவிரக்கம் இல்லாத ஃபேமிலியை இப்போ காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய இடத்துலேருந்து பார்த்தா அவங்களுக்கான கோவம் இருக்குது. ஆனால் இதற்காக இவங்களை வந்து ரொம்பவே அப்படியே பாவமான கேரக்டர்ஸாக இப்போ காமிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அவங்கள்ட்ட சண்டை போட வேணாண்டா, போலீஸ் எல்லாம் போக வேணாம், நம்ம உரிமைக்காக நம்ம இங்கே இருக்கலாம்னு இவங்க சொல்ல அவங்க கதவை முடியிடுறாங்க. கொடைக்கானலில் நைட்டில் அவங்கள வெளில வச்சு அவங்கள குளிரிட்டு இருக்கு. அந்த சிந்துவெல்லாம் வந்து தயவு செஞ்சு நமக்கு போயிடலான்னு சொல்ல, அந்த கிருஷ்ணா வந்து நம்ம இங்கேருந்து போலீஸ்ட்ட போகலான்னு சொல்லணும். அவங்க ஒரு கலைபுரம் நடந்துகிட்டு இருக்காங்க. சாரதா வந்து அவ்வளோதான் ஏய் அப்படின்னு வந்து ரவுடித்தனம் பண்ண ஆரம்பிச்சோன்னா என் பிள்ளை எதுவும் சொல்லாதீங்கன்னு இவங்க வேற பேசுகிறாங்க. உடனே வந்து அவங்கள பார்த்தா பாவமாக இருக்குது, கதவை திறந்து விட்டுடலான்னு விஜயும் நிவினும் சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாது, அவங்களுக்கு பாவம் பார்க்குற இடத்துல நம்ம இல்லை அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் எதுக்கு எதை நோக்கி பயணிக்குதுங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். சந்தானத்துடைய மொத்த கேரக்டரையும் மொத்தமாக அசாசினேட் பண்ணதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.